இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். यीशु मसीह के मधुर नाम से मैं आप सभी लोगों को स्वागत करता हूं. இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட யோனா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அதிலிருந்து ஒரு சில காரியங்களை படிக்க போகிறோம். आज हम सब लोग मिलकर योना ग्रंथ का 4था अध्याय में कुछ बातों को हम लोग ध्यान करने वाले हैं. मेरे साथ उस अध्याय को खोल लीजिएगा. இது மொத்தமே 4 அதிகாரம் தான், அதனால ஈஸியா நம்ம படிச்சிடலாம். தனியா உட்கார்ந்து அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். इसमें केवल 4 अध्याय है. हम सब लोग बहुत आसानी से इसको ध्यान कर सकते हैं. நம்ம இப்போ ஜெபித்து தியானத்துக்கு செல்லலாம். ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे और उसके बाद वचन को ध्यान करेंगे. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ள துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட உடைய சமூகத்தில் காத்திருந்து கையில பைபிளை தூக்கி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை. இந்த கிருபை நேரத்தில் கர்த்தாவே நீங்கள் எல்லோரோடு கூட கூட இடைப்படும் பலப்படுத்தும். இன்னைக்குரிய இந்த செய்தி எல்லாரையும் ரீச் ஆக கிருபைதான். நாங்கள் வாழ்க்கையில இந்த பேரத்தின்படி நடக்க எங்களுக்கு ஒரு கிருபைதான். இயேசு கிறிஸ்துவுக்கே தகப்பனே, ஆமென். இன்னைக்கு பைபிள் பேசேஜ்ல பாத்தீங்கன்னா யோனா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. आज योना किताब का चौथा अध्याय का पहला पद से लेकर 11वां पद तक आज के अध्ययन दिया गया है. இந்த யோனத்தை ஹோல் படிச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு கதை மாதிரி படிச்சு முடிச்சிடலாம். एक घंटा में आप एक कहानी के जैसे इसको पढ़ के खत्म कर सकते हैं. என்னன்னா, தேவன் இரக்கமுள்ளவர். அதாவது அவர் ஒருவேளை ஒரு காரியம் டிசைட் பண்ணாலும் மக்களுடைய மனம் திரும்புதலுக்கு இணங்கக்கூடியவர். इसमें आप एक चीज को समझ सकते हैं कि परमेश्वर जो है दयावंत है. मनुष्य जब अपने अपराधों से बदल जाता है तो इसमें आप समझ सकते हैं कि परमेश्वर उन सबको क्षमा करता है. தேவன் நோவாவுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? நீ நினிவேக்கு போகட்டும், அங்கு தேவனுடைய சத்தியத்தை கொடுக்க கூற வேண்டும். அதான் வேலை. परमेश्वर ने एक काम देते हैं, आप निनिवे चले जाओ, वहां पर आप उनको सत्य को बता देना. யோனா அவனுடைய சுய லாபத்திற்காக, தன்னை பிரியப்படுத்துவதற்காக அவன் என்ன பிளான் பண்ணா, அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த கம்ஃபர்ட்டை தெரிந்து கொண்டான். योना जो है परमेश्वर बताई हुई बात को छोड़कर वो अपने एक सुविधा के लिए एक रास्ता ढूंढ लेते हैं. உலகத்திலே 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வழி, இன்னொன்று பிசாசினுடைய வழி அல்லது உலகத்தினுடைய வழி. इस दुनिया में 2 प्रकार के रास्ता है. सबसे पहला रास्ता वो है परमेश्वर का रास्ता और दूसरा वो शैतान के रास्ता है. ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. आत्मिक जीवित और सांसारिक जीवित. இந்த 2 டைரக்ஷன்ல நடக்கணும்னு சிலர் ஆசைப்படுறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த தூரம் கொஞ்ச தூரம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். ये दोनों दिशा में लोग जीना चाहते हैं, यहाँ पर कुछ देर और उधर कुछ देर. ये बहुत दिक्कत है. நேரங்கள்ல நம்ம அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறோம். बहुत सारे समय में हम लोग गड़बड़ी से और गलत निर्णय लेते हैं. காலையில எழும்புனதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்குது. மேல ஒரு பெரிய ஒரு மிஷின் ஓடுற மாதிரி இந்த மைண்ட் ஓடிட்டே இருக்குது, ரன்னிங். क्योंकि सुबह जैसे उठते हैं उस समय से लेकर रात सोने के समय तक हमारा जो दिमाग है वो दौड़ते रहता है. இதை செய்யாத, அவரை பேசாத என்று மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது நம்மள. ये करना और ये मत करना और ये अब बात करो और ये चीज को बात मत करना बोल के वो बार बार बताते रहता है. இந்த ஆள் என்னுடைய எதிரி, இந்த ஆள் என்னுடைய நண்பன், இந்த ஆளுக்கு நான் உதவி செய்ய கூடாது, உதவி செய்யணும் அப்படின்னு டக் 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 முடிவு எடுக்குது. ये मेरा एक दुश्मन है और ये मेरा मित्र है और इसको आप मदद करो, इसको मदद मत करना करके तुरंत हमारा दिमाग निर्णय लेते रहता है. ஆனா இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும், இந்த பைபிள் தான் எனக்கு வழி, இதுதான் எனக்கு விளக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வழியே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும்.
ये बाइबल के अनुसार जीने वाले, यही मेरा एक दिशा है और यही मेरा ज्योति है समझकर जीने वाले बहुत कम है, और वो उन लोगों के लिए यही रास्ता हो जाता है। அவங்க சுயநலத்தோடு சில நடப்பாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து, மகனே யூ ஆர் டூயிங் சம்திங் ராங், உடனே நீ மனம் திரும்பு என்று உடனே பரிசுத்த ஆவியானவர் திருப்பி விட்டுருவார். तो वो एक स्वार्थपन के जीवन बिताते हैं, लेकिन तुरंत उनको पवित्र आत्मा विचार देता है कि बेटा तुम यहाँ पर बहुत गलत कर रहे हो, आप तुरंत बदल जाना। तो वो तुरंत क्या हो जाते हैं, बदल जाते हैं। யோனாவுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சுங்க. योना के जीवन में भी वही हो गया। அவன் வேற திசை போனாலும் ஆண்டவர் அவனுக்கு கூட இருந்தார். वो किसी दूसरे रास्ते में जाने के बाद भी परमेश्वर उनके साथ थे। ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். परमेश्वर उनको मदद किए थे। அவனுக்கு என்று ஒரு மீனை அனுப்பினார். उनके कारण ही एक मछली को परमेश्वर ने भेज दिए। அவனுடைய ஜெப ஆவியை மறுபடியும் அவனுக்கு கொடுத்தார். एक प्रार्थना का एक आत्मा को फिर से उनको दे दिए। மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்றான். मछली के पेट में जाकर वो प्रार्थना करते हैं। அதுவும் ஒரு அருமையான ஜெபம், சாதாரண ஜெபம் இல்ல, டாப் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஜெபத்தை பண்றான். एक बहुत खूबसूरत और जबरदस्त प्रार्थना वहां पर करते हैं, वो एक नॉर्मल प्रार्थना नहीं था। ஆண்டவரை உயர்த்துறான். அப்படி परमेश्वर को बहुत ही तारीफ करते हैं। பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்ம பெரிய ஊழியர் மாதிரி ஒரு பெரிய இமேஜ் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் நல்ல அழகா ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிறோம். आज लोगों के सामने हम लोग एक बहुत अच्छे सेवा कर रहे हैं, सारे लोग हमको देख रहे हैं, अच्छा कपड़ा पहनते हैं, सारा एक बहुत बड़ा अच्छे दिख रहे हैं। நிறைய பேர் நம்மளை வாட்ச் பண்றாங்க. बहुत सारे लोग हमें देख रहे हैं। ஏன் சில நேரத்துல நம்ம வந்து நம்முடைய பிரசங்க பண்ணும்போது நம்முடைய பிரசங்க வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய பேர் மரியாதை கொடுக்குறாங்க, அதுபடி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. क्योंकि हम जो भी कुछ पास्टर लोग जो भी दास लोग प्रचार करते हैं, उनका एक एक बातों को सुनकर उनके अनुसार लोग जीना चाहते हैं। அப்போ ஆண்டவர் நம் மீது, ஏன்னா இந்த பைபிள் தூக்குறதுனால நம் மீது ரொம்ப கரிசனையாக இருப்பார். क्योंकि हम बाइबल उठाते हैं, इसलिए परमेश्वर हमारे ऊपर बहुत ही दयावंत है। ரொம்ப அவர் நம்ம அவ்வளோடு பார்த்துட்டு இருக்கிறார். क्योंकि परमेश्वर बहुत ही अच्छे दृष्टि से हमें देख रहे हैं। என் பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா எனக்கு தான் மானம் போயிடும், எனக்கு கேவலங்கிறது தேவனுடைய திங்கிங். परमेश्वर का विचार है कि ये मेरा बेटा है और एक अजीब होना नहीं चाहिए करके हमारे बारे में बहुत सोचते रहते हैं। ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு நம்ம கல்வாரி சாப்பல்ல. हमारा कलवरी चापल में एक सेवा करने वाले एक दास थे। நிறைய பேருக்கு உதவி செய்வார். बहुत सारे लोगों को मदद करते हैं। ஒரு சபையை உருவாக்கினார். एक कलीसिया को स्थापना किए थे। நிறைய பேர் வந்தாங்க. बहुत सारे लोग आए थे। ஒரு சர்ச்சை கட்டிட்டோம், அவரை நம்பி பெரிய சர்ச்செல்லாம் கட்டிட்டோம் நாங்க. उनको उन पर भरोसा रखकर एक बड़ा चर्च भी हम बना दिए। உதவி செய்ய ஆரம்பிச்சு கடைசியில ஒரு விதவைக்கு मदद करते करते आखिरी में वो एक विधवा को मदद किए। விதவைக்கு ஒரு 12-13 வயசு ஒரு उस பையன் विधवा को உண்டு. एक 12-13 साल का एक बेटा भी था। இவரே ஞானஸ்நானம் கொடுத்தாரு. यही दास उनको बपतिस्मा दिए। அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறேன்னு பேங்க்ல லோன் வாங்கி கொடுப்பாரு, மற்ற அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி வாங்கி கொடுப்பாரு. இப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு சகோதரன் போல இருந்தார். उस बहन के लिए मदद करेंगे बोल के एक उनको लोन दिलाना और सरकारी कहीं सारे जो योजना है उसमें जुड़ना, उनके लिए एक भाई के जैसे थे वो। ஒரு நாள் வந்தது, एक दिन आया, அவரு அந்த அம்மாவோட ரூம்குள்ள அவரு தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே இருந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் அதை வீடியோ பண்ணிட்டாரு. एक दिन आया और वो पास्टर जो है उस
विधवा के साथ अकेला रूम में जो बातचीत कर रहे थे, तो उस वक्त में जो पास्टर जी के असिस्टेंट पास्टर थे वो उसको वीडियो निकाल लिए அந்த வீடியோவை இந்த பையன் அம்மாவுடைய மகன்கிட்ட அம்மானுக்கு அனுப்பிட்டாரு. और वो वीडियो को उस विधवा के बेटा के पास भेज दिया गया था. அன்னையிலிருந்து அவர் வாழ்க்கை ஒரு பரிதாபப்பட்ட வாழ்க்கை மாறிச்சு. उस दिन से बहुत ही पछताने वाला जिंदगी हो गया उस पास्टर का. எனக்கு ஒரு இந்து மனுஷன் என்னை மிரட்டுவார், நீ அவர் உடனே நீ அவர் வீட்டுக்கு போய் சொல்லு, அவன் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை, என்கிட்ட அவர் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, அதை வச்சு நான் வந்து टेलीविजनलिए போட்டுருவேன் என்று என்னை மிரட்ட ஆரம்பித்தார். मुझे धमकी देना शुरू कर दिया एक अन्य व्यक्ति. देखिए वो सेवा करने वाला व्यक्ति नहीं है, वो उनका एक वीडियो मेरे पास है, आप उसको घर भेज दीजिएगा, नहीं तो हम इसको मेरे पास जो वीडियो है उसको मैं सोशल मीडिया के द्वारा मैं दिखाना शुरू कर दूंगा. அந்த தம்பி தம்பி உங்களை வேற இடத்துல போட்டுறேன் தம்பி, உங்களை பற்றி ரொம்ப இதா பேசுறாங்க, வேற சர்ச்சுக்கு உங்களை மாத்திடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினேன். और उस भाई के साथ मैंने बहुत ही निवेदन किया कि ऐसी ऐसी बात है, मैं आपको दूसरा कलीसिया में இல்ல நாங்க இருந்து ப்ரூவ் பண்ணணும்னே அப்படினாரு. उन्होंने कहा नहीं भैया मैंने கடைசில ஒரு நாள் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் வீடியோவை வேற ஆளுக்கு கொடுத்தாரு. आखिर में वो असिस्टेंट पास्टर जो है उस वीडियो को दूसरे लोगों के हाथ में दे दिए. இவர் வெக்கப்பட்டு அந்த ஊரை விட்டே சொந்த ஊருக்கே போயிட்டார். और ये बहुत ही शर्मिंदगी हो गया और सारा सेवकाई को छोड़कर अपना खुद के घर चला गया. நான் வந்து அவருக்கு உதவி செய்யறேன்னு சொன்னேன், அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால என்னால் உதவி செய்ய முடியல. मैंने उनको मदद करना चाहता था, लेकिन वो खुद एक चर्च को आरंभ करने की वजह से मैंने मदद नहीं कर पाया. இன்னொரு சர்ச்ல ஒரு பெரிய பாஸ்டர் கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர் போயிட்டார். और दूसरे कलीसिया के अंदर एक बड़े पास्टर के हाथ में एक असिस्टेंट पास्टर बनकर वो चला गए. ஒரு சில நாட்கள்ல என்கிட்ட மறுபடியும் வந்தாரு. कुछ साल के बाद फिर से मेरे पास आए. வருடங்கள் 4 வருஷம் ஆயிடுச்சு வெளியே போய். बाहर जाके 4 साल हो गया. அண்ணே மறுபடியும் நான் கல்வாரி சப்பல் வாரேன்னாரு. उन्होंने कहा भैया मैं फिर से कलवारी चैपल में आना चाहता हूँ. தம்பி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். बाबू मैं नहीं ले पाता हूँ बोल दिया मैंने. நான் வந்து எனக்கு ரொம்ப பலகீனமாயிட்டேன், நான் சீக்கிரமா செத்துருவேன், நீங்க தான் வந்து என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. और उन्होंने कहा कि भैया मैं बहुत ही कमजोर हो गया हूँ और आप ही आकर मुझे अंतिम संस्कार करना चाहिए बोल दिए. சின்ன வயசுலயே ஆண்டவர்ட்ட போயிட்டாரு. बचपन में ही वो प्रभु में चला गए. நானே போய் அடக்கம் பண்ணேன். मैं ही जाकर उनको अंतिम संस्कार किया. ஏன்னா அவர் என்னை நேசித்தார், நான் அவரை நேசித்தேன். क्योंकि उन्होंने मुझे प्रेम किया और मैंने भी उन्हें प्रेम किया. நான் வெறுக்கவே இல்லை. நான் ஒரு உலக மனிதனை शर्मिंदगी नहीं हुआ. நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்கும்போது வெறுக்காம இருக்கும்போது நம்முடைய பரம பிதா நம்ம எப்படி நேசிப்பார் பிரியமானவர்களே. एक संसार का व्यक्ति हमसे जब नफरत करते हैं तो हमारा जो परमेश्वर हमसे कितना प्यार करते हैं एक बार सोचिएगा. யோனா புத்தகத்திலே 4 ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க எல்லாரும் படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். தயவு செய்து என்ன கூட நீங்களும் படிங்க. யோனா 4வது அதிகாரம், அதுல 8-9 8ஆம் வசனம் வந்து யோனா சொல்றது, 9ஆம் வசனம் வந்து அதுக்கு தேவன் சொல்றது. 8-9 படிங்க. योना का 4था अध्याय में बहुत ही आप उसको याद भी करना चाहिए. 8 और 9 पद में जब सूर्य उगा तब परमेश्वर ने पुरवाई बहाकर लू चलाई और धूप योना के सिर पर ऐसी लगी कि वह मूर्छित होने लगा और उसने यह कहकर मृत्यु मांगी, मेरे लिए जीवित रहने से मरना ही अच्छा है. 9वां पद परमेश्वर ने योना से कहा, तेरा क्रोध जो रेड़ के पेड़ के कारण
बड़का है, क्या वह उचित है? उसने कहा, हाँ, मेरा जो क्रोध बड़का है वह अच्छा ही है, वरन क्रोध के मारे मरना भी अच्छा होता। யோனா வெயில்ல இருக்கிறாரு, நல்ல சன்லைட். அப்போ அத இறக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு செடியை வளர வச்சு நிழல்ல உட்கார வைக்கிறாரு. அந்த செடியை பார்த்த உடனே யோனாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். योना जो है एक जगह में बहुत धूप में वो बैठे रहते हैं, तो अचानक से परमेश्वर ने वहां पर एक पेड़ उगाते हैं और उसको देखकर योना को बहुत खुश हो जाता है। அவரு वो एक सेवा ஊழியக்காரர். करने वाले हैं। அந்த ஊழியத்தெல்லாம் அழகா செஞ்சாரு. ஓடி 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 நிறைய ஆத்மாக்களுக்கு சொன்னாரு. ஆத்மாக்கள் நிறைய மனம் திரும்பிட்டாங்க. वो जो सेवक है दौड़ दौड़ कर सेवा की है, बहुत सारे लोगों को प्रचार किए, बहुत सारे लोग मन भी फिरा लिए। ஆண்டவர் அவர் செஞ்ச பெரிய பாவத்தை, தசை திரும்பி போன பாவத்தை கூட மன்னிச்சிட்டாரு. उन्होंने जो रास्ता भूल कर चला गए थे छोड़कर, वो पाप को परमेश्वर ने माफ किए थे। இப்போ அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். अभी वो क्या कर रहे हैं? यहाँ पर बैठ कर सारा उस घटनाओं को देख रहे हैं। இன்னைக்கு சில நேரங்கள்ல ஊழியக்காரங்களை நாம் ஊழியங்கள் வளர்ந்த பிறகு நம்ம இவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல பண்ணா நமக்கு கஷ்டம், நம்ம இருந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. कई सारे सेवकों के जीवन में देखिएगा, वो सेवा शुरू करते हैं, जैसे थोड़ा सा सेवा बढ़ने के बाद वो सोचते हैं कि घर पे बैठ जाते हैं कि अभी इतना काफी है और इससे ज्यादा करेंगे तो बहुत दिक्कत हो जाएगा बोल के घर पे बैठ जाते हैं। எனக்கு கீழே 10 ஊழியக்காரங்க கொடுத்தாங்க, அவங்க செய்யிட்டு அவங்களுக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஜெபம் பண்றத விட்டுடுறோம். मेरे पास 10 सेवा करने वाले लोग हैं और उनको वो काम दे देंगे बोलकर कई सारे लोग प्रार्थना करना भी छोड़ देते हैं। ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, प्रार्थना करने के लिए समय नहीं है। யூடியூப் பாக்குறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, यूट्यूब देखने के लिए बहुत समय मिलता है। நம்ம ஹெல்த்தை பற்றி நிறைய ஜெபம் பண்றோம், நல்லா சரீரம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், हमारा शहर के बारे में, फैमिली நல்ல பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம், हमारा शहद के बारे में बहुत हम प्रार्थना करते हैं, हमारे बच्चों के लिए प्रार्थना करते हैं, हमारे बच्चे बहुत अच्छे से पढ़ाई करना है, ये भी हम बहुत अच्छे प्रार्थना सोचते हैं। மனைவி அல்லது கணவன் சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கணும்। पति पत्नी बहुत खुशी होना चाहिए करके हम उन लोगों के लिए आपस में कुछ भी करने के लिए तैयार हो जाते हैं। ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, परमेश्वर को खुश करने के लिए हमें समय नहीं है। பிரியமானவர்களே, நீங்க ஊழியம் வளரணும்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களுடைய தேவன் உங்களோடு கூட அதிகமாக உங்களை உபயோகப்படுத்த வேண்டும்। आपका सेवकाई अगर बढ़ना चाहिए तो परमेश्वर आपको बहुत सारे इस्तेमाल करना चाहिए उनके संपर्क में। ராத்திரி 11 மணி போல ஆயிட்டு ஊழியம் களைப்போடு ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன்। 11 बजे हुआ तो मैं बहुत ही खुशी से सेवा करके आ गया। அந்த பிறகு ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே நான் காலையிலேயே சீக்கிரம் எழும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன்। एक छोटा सा प्रार्थना करके मैंने सो लिया, प्रभु मैं सुबह जल्दी उठना चाहिए। 2:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விட்டார்। 2:30 बजे परमेश्वर ने मुझे उठाए। 10 சங்கீதத்தை படிச்சு அதுக்கு வேண்டிய நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன்। 10 भजन संहिताओं को पढ़कर उसके लिए जो नोट्स चाहिए वो सारा नोट्स को लिख लिया मैंने। 6 மணிக்கு அலாரம் வச்சு படுத்தேன், இப்போ இங்க 6:20க்கு முழங்கால் போட்டிருக்கேன்। फिर 6:30 बजे यहाँ पर आकर मैंने घुटने ठीक किया। ஐ லவ் மை லார்ட், ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துறாருன்னு எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு। मैं परमेश्वर को प्यार करता हूँ और ये भी जानता हूँ कि परमेश्वर मुझे बहुत ही अच्छा सहायता करते हैं, ये मैं महसूस करता हूँ। நேற்றைய தினத்திலே ஒரு திருமணம் நடத்தினேன்। कल एक शादी मैंने किया। அந்த திருமணத்துல எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணவே என்னால் முடியல। और उस शादी में मैंने एक संदेश देना चाहता था लेकिन नहीं हो पाया। ரொம்ப கடினத்தமான ஒரு
இருதயத்தோடு இந்த தேவனுடைய செய்தி கொடுக்க போனேன். एक बहुत बड़े कठोर हृदय से मैंने वहां पर संदेश देने के लिए चला गया। ஒரே ஒரு காரணம், एक ही कारण था, என் மனசுக்குள்ளேயே பெரிய போராட்டம். ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், என் கூட சேர்ந்து 4 பாஸ்டர்ஸ் மேரேஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து உண்மையாகவே என்னுடைய பழைய வாழ்க்கையே முன்னாடி வந்து நிக்குது. जब मैंने स्टेज पर चला गया, 4 लोग शादी भी कर रहे हैं वहां पर, लेकिन मेरे अंदर एक बहुत बड़ा लड़ाई था। அந்த பிலீவர் நம்ம சர்ச், பொண்ணு வந்து வேற क्योंकि சர்ச். क्योंकि वो जो विश्वासी हैं हमारा कलीसिया के थे, लेकिन वो जो लड़की थी शादी करने वाली वो किसी दूसरे चर्च की थी। அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி கணவன் இறந்து போய்விட்டார். उस बहन को शादी होकर पति मर गया था। ஒரு 4 வயசு பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை அந்த அம்மாவுக்கு. 4 साल की एक बच्ची भी है उस लड़की को। வந்த உடனே அந்த பிள்ளையை பார்த்து நான் கை கூப்பினேன். சர்ச்சுக்கு வந்த உடனே आते ही उस बच्चे को देखकर मैंने हाथ मिलाया। உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். इसका बच्चा का नाम क्या है मैंने पूछा। ஏஞ்சல் அங்கிள் அப்படின்னு ரொம்ப அழகான, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப அழகான ஒரு பிள்ளை, ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுது. और उन्होंने कहा कि इस बच्चे का नाम है एंजल, बहुत खूबसूरत थी वो। அது அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு தாய் அந்த அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்குது. और वो ऐसे उधर इधर जाते घूमते हुए उस अपना माँ को ही देख रही हो बच्ची। அம்மாவுக்கு திருமணம். और उस बच्ची के जो माँ है उनके ही साथ वो शादी था। என்னுடைய பார்வை அந்த குழந்தை மேலேயே இருக்குது. मेरा जो दृष्टि है उस बच्चे के ऊपर ही था। ஏன் தெரியுமா? क्यों पता है? ஒரு ஏறக்குறைய ஒரு 66 வருடங்களுக்கு முன்பாக அதே நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. लगभग 64 साल से पहले ही मेरे भी जीवन में ऐसे ही एक परिस्थिति इकट्ठा हुआ था। எங்க அப்பாவை இறந்தனால எங்க அம்மாவுக்கு வேற திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு 4 வயசு. அந்த திருமணத்துக்கு நான் அழைக்கப்படவில்லை. जब मेरा पिताजी मर गए थे तो मेरा माँ के साथ किसी दूसरे शादी कर रहे थे और उस शादी में मुझे नहीं बुलाया गया था। அப்புறம் ஒரு 4-5 வருஷம் எங்க அம்மாவை கூட என்னை பார்க்க கூடாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. और 4-5 साल के भीतर समय हो गया और मेरा माँ को देखना भी मुझे नहीं हो पाया। அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. उन्होंने दूसरा घर चला गए। எங்க அம்மா மேல எனக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்து விட்டது. मेरे माँ पर मुझे बहुत एक ईर्ष्या तैयार हो गया। இந்த மாதிரி ஒரு திருமணத்துல, எங்க அம்மாவுடைய திருமணத்துல என்னையும் நிக்க விட்டுருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன். मैंने ये सोच रहा था कि मेरे माँ की शादी में अगर मुझे भी अगर बुलाया जाता तो कितना अच्छा रहता। பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் மனதுல குழப்பங்கள் இருக்குது. प्रियो, हमारा सबके मनों में बहुत सारे ऐसे गड़बड़ होंगे। அந்த குழப்பங்களை நம்ம ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் புதிய பலனை கொடுக்கிறார். ऐसे प्रकार के गड़बड़ को परमेश्वर के हाथों में देते समय में परमेश्वर सारा सब कुछ देख लेते हैं। இங்க யோனாவை பார்த்து தேவன் கேட்கிற, நீ இந்த அம்மனுக்கு செடி பட்டு போச்சுன்னு இவ்வளவு எரிச்சலா இருக்கிறியேன்னு சொல்ற. எரிச்சல்னா ஆங்கிலத்துல ஃபர்ட்ன்னு போட்டிருக்குது. நீங்க நான் 37வது சங்கீதத்தை பற்றி இந்த வாரம் தியானம் இது பண்ணேன், மெசேஜ் கொடுத்தேன். நீங்க எரிச்சல்னா என்னன்னு அந்த என்னுடைய மெசேஜ், சண்டே மெசேஜ் நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. आप YouTube चैनल में जाके देख लीजिएगा, वहां पर मैंने बताया हूँ एक ईर्ष्या मतलब क्या हो, जलन मतलब क्या होता है वहां पर मैंने बताया हूँ। क्योंकि यहाँ पर योना के अंदर भी एक जलन महसूस होता है। கோபத்திலையும் டீப் ஆங்கர், ரொம்ப ரொம்ப கோபம். क्योंकि गुस्सा में भी बहुत ही गहरे एक गुस्सा आ जाता है। யோனா என்ன சொல்றாரு ஆண்டவரை பார்த்து? योना செத்த கூட பரவாயில்லங்கிறாரு. எனக்கு அதான் ஃபைனல். இப்படி எனக்கு இந்த ஆமணக்கு செடி பட்டு போச்சே, அதை விட நான் லைஃப்ல செத்தா கூட பரவாயில்லன்னு ஆண்டவர் மேல கோபப்படுறாரு. क्योंकि योना जो है यहाँ पर छाया देने वाले उस पेड़ जब से सूख जाता है, वो बोलता है कि मैं मरने से बहुत अच्छा है बोलकर वो अपने मृत्यु को चाहता है, उतना गुस्सा। பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு இதே சிச்சுவேஷன் வரதான் செய்யும். प्रियो, ऐसे प्रकार का एक परिस्थिति हमारे जीवन में भी आती ही रहती है।
அந்த சிச்சுவேஷன் நேரத்துல நம்ம ஆண்டவரை கோபப்பட விடக்கூடாது. மாறாக, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு எரிச்சல் வரக்கூடாது, எனக்கு இந்த ஆமணக்கு செடியை விட இன்னொரு பெரிய மரத்தை கூட உருவாக்க முடியும்னு ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். क्योंकि हम परमेश्वर के सम्मुख में जाकर बोलना है, परमेश्वर ये जो पेड़ अभी सूख गया है, ऐसे और भी परिस्थितियां अगर मेरे जीवन में इकट्ठा होता है तो मैं कभी गलत नहीं सोचना है, मुझे माफ कर देना करके बोलना चाहिए। இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படியும் மறுபடியும் அந்த யோனாவுடைய கதை முடிவு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது முடிவு யோனா ஃபியூச்சர் லைஃப் என்ன ஆச்சுன்னு பைபிள்ல சரியா போடல. ஆனாலும் ஆண்டவர் இறக்கப்படுற தேவனா இருக்கிறார். क्योंकि योना के जीवन में क्या हुआ, उनका जो अंतिम समय है, उनका मृत्यु के बारे में आखिरी समय बाइबल में तो नहीं जिक्र किया गया, लेकिन परमेश्वर एक दया और करुणा दिखाने वाला परमेश्वर है। இன்னைக்கு ஒரிஜின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். आज एक ओरिजिन करके एक सेवा करने वाले दास के बारे में देखते हैं। அவருடைய வாழ்க்கையில அவர் அந்த நாட்கள்ல இருந்த நாட்கள்ல இரத்த சாட்சியாக பலர் மரித்துக் கொண்டிருந்தார்கள். और उनके समय में बहुत सारे लोग जो है परमेश्वर के लिए वो शहीद हो रहे थे। அப்போ இவருடைய அப்பாவை, இவருக்கு 17 வயசு, உங்க அப்பாவை போலீஸ்காரங்களை வந்து ஜெயில் பிடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஊழியக்காரரா இருந்தாரு, வேதவசனத்தை போய்த்தாரு, அதனால அவர் கண் முன்னாடியே பிடிச்சிட்டு போறாங்க. उन दिनों में क्या हो गया, ये जो ओरिजिन है, इनके पिताजी, इनको जब 17 साल था, इनके पिताजी को उनके आंखों के सामने पुलिस लोग पकड़ कर लेके चला गए, क्योंकि उनके पिताजी एक अच्छे प्रचारक थे, सेवक थे। இவரால் அதை பார்த்து தாங்க முடியல. और इनको उस घटना को देखकर सह नहीं पाया। ஒரு முடிவு எடுக்காரு. என்ன முடிவு எடுத்தாரு? एक निर्णय लिए हैं इन्होंने। நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்ம பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி இருப்போம். आज अगर आप और हम उस जगह में रहते तो हम डर के मारे भाग जाते थे। இந்த ஊழியமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு இருப்போம். ये सेवकाई नहीं चाहिए और कुछ भी नहीं चाहिए बोल के। யோனா அப்படிதான் பண்ணாரு. நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு, பெரிய ஊழியக்காரன். योना भी ऐसे ही सोच लिया कि मैं मर भी जाऊंगा तो कोई दिक्कत नहीं, ऐसे सोच रहा था। ஆனா இவர் என்ன பண்ணாரு, लेकिन इन्होंने क्या किए, ஆண்டவர்ல இன்னும் வளருவேன், பைபிள் நிறைய படிப்பேன், பைபிள் பிரகாரம் நான் வாழுவேன், பெரிய உறுதி எடுத்தார். इन्होंने एक निर्णय लिया, मैं और भी परमेश्वर के वचन को ध्यान करूंगा, परमेश्वर के अंदर में बढ़ूंगा करके बहुत और गहरे में वो आगे बढ़े வாழ்ந்தார். और ऐसे ही वो जीवन बिताए ஊழியம் செய்தார். और सेवकाई किए, பல புத்தகங்களை எழுதினார், कई सारे किताबों को लिख लिए பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார். और बाइबल कॉलेज को शुरू किए। பிரியமானவர்களே, தேவன் அவரை உபயோகப்படுத்தினார். परमेश्वर उन्हें इस्तेमाल किए। இன்னைக்கு செத்த பிறகு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. वो मरने के बाद भी आज उनके बारे में बात कर रहे हैं। அன்னைக்கு போன அப்பா மறுபடியும் திரும்பியே வரல. और वो दोबारा नहीं आए। ஆனா பரிசுத்தவானாக அவங்க அப்பா அவர் விட்டு பிரிந்தார். उनके पिताजी एक पवित्र व्यक्ति बनकर वो इस संसार को छोड़ के चला गए। அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை இவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. उनके पिताजी का जो जीवन है इनके लिए एक बहुत बड़ा सवाल बनकर रहा। நம்ம எப்படி பிள்ளைங்களை வளர்க்கிறோம்? हम हमारे बच्चों को कैसे बढ़ाते हैं? நம்ம பிள்ளைங்க நம்மளை விட அதிகமா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்லைன்னா பெரிய ஆளாயிரணும், டாக்டர் ஆயிரணும், லாயர் ஆயிரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா? या हमारे हमसे भी ज्यादा सेवा करने के लिए वो चाहते हैं कि बड़ा सेवा, मतलब डॉक्टर बनना चाहिए, बड़ा वकील बनना चाहिए, ऐसे वो सोचते हैं। டாக்டர் லாயர் ஆகிறது தப்பு இல்லை. डॉक्टर और लायर बनना गलत नहीं है। உங்க பிள்ளைங்க உங்க ஊழியத்துல சர்ச்ல சண்டே ஸ்கூல் எடுக்கணும், மத்த மக்களோடு கூட இணைஞ்சு வாழணும், அது என்னுடைய ஆசை. आपके जो बच्चे हैं कलीसिया में वो संडे स्कूल उठाना चाहिए और बाकी बच्चों के साथ बहुत ही करीब रिश्ते में वो जीवन बिताना चाहिए। நான் 3 பிள்ளைங்களை வளர்த்தேன். 3 பிள்ளைங்களும் ஹாஸ்டல்ல போய் அந்த ஹாஸ்டல்ல உள்ள பிளேட்டை வாங்கி அந்த பிள்ளைங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. मेरे 3 बच्चों को पालन पोषण किया और तीनों मेरे बच्चे हैं हॉस्टल के अंदर जाते थे, हॉस्टल के बच्चे लोग प्लेट लेके उनके साथ बैठ के खाते थे। ஹென்றி அதிகபட்சம் நிறைய நாள் பையங்க கூட தான் ஹாஸ்டல் தூங்குவான். हेनरी पास्टर जी जो हैं वो अधिक समय हॉस्टल के बच्चों के साथ ही वो सोते थे। நான் தான் போய் எழுப்பிட்டு வருவேன் நைட்ல. मैं ही जाकर उसको उठा के लेकर आता था।
இன்னைக்கு என் பேர பிள்ளைங்களும் அதே காரியத்தை தான் செய்யுது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போகுது, அங்கேயே விளையாடிட்டு இருக்குது. சாயங்காலம் அங்கேயே சில தூங்கின பிறகு நாங்க எழுப்பிட்டு வரோம். मेरे जो पोती लोग भी वही करते हैं, वहाँ गर्ल्स हॉस्टल में जाते हैं, वहीं पर खेलते हैं, कभी कभी वहीं पे सो जाते हैं, हम ही जाकर उनको उठाकर लेकर आना पड़ता है। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. मुझे बहुत खुशी की बात है। பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் உன்னதமான ஊழியம். हमारे हाथों में दिया गया जो सेवकाई है बहुत ही अच्छे सेवकाई है। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படி ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டே இருக்கும்போதுதான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். प्रेरितों के दूसरा अध्याय के हिसाब से जैसे लोग बढ़ते रहेंगे वही हमारे जीवन में एक सबसे बड़ा आशीष है। நீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களை பிசாசு தான் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ये समस्या है, वो समस्या है, वो समस्या, ये समस्या के ऊपर ही अगर आप लोग देखते रहेंगे तो फिर शैतान आपसे वो लड़ रहा है। ஏன்னா தேவனை விட அந்த பிரச்சனை நமக்கு பெரிதாக மாறிவிட்டது. परमेश्वर से ज्यादा वो समस्या ही हमारे जीवन में बड़ा हो गया है। யோனாவுக்கு அப்படித்தான் ஆகியது. योना को भी ऐसे ही हो गया। அந்த செடி பட்டு போனது அவனால் தாங்க முடியல. वह पेड़ जैसे सूख गया, मुरझा गया, तो वो उसे सह नहीं पाया। அந்த வெயில் அடிக்கிறது அவனால நல்ல குளிர்க்குள்ளே இருந்தான். வெயில் அவனால தாங்க முடியல. क्योंकि बहुत बड़े धूप में थे और वो सूखने के बाद और धूप आने लगा तो वो सह नहीं पाया। हम ஜாக்கிரதையாக இருக்கோம். हमें चौकस रहना चाहिए। இன்னைக்கு தேவன் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். आज परमेश्वर आपसे और हमसे बात कर रहे हैं। ஆண்டவருக்காக அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவோம், ஓடுவோம், வீடுகள் விசிட் பண்ணுவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், ஆத்துமக்கள் சந்திப்போம், அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போவோம், ஆத்துமக்கள் சந்திப்போம். ஹெச்ஐ மக்கள் நிறைய கொடுக்குற அவங்க வீடுகளுக்கு விசிட் பண்ணுவோம். ஹெச்ஐ மக்கள் நிறைய கொடுக்குற நமக்கு அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து அவங்களோடு கூட நம்ம காப்பி குடிப்போம். आज परमेश्वर के साथ समय बिताएंगे और परमेश्वर का सेवकाई करेंगे और हम मार्केट में जाएंगे, वहां पर सेवा करेंगे, हमारा हाउस विजिटिंग करेंगे। बहुत सारे अच्छे फैमिलीज हमारे हाथ में दिए हैं, उनके घर पे चले जाएंगे, उनके साथ बैठकर बातें करेंगे, उनके साथ चाय वगैरह पीते हुए हम समय बिताएंगे। அப்படி நீங்க ஹெச்ஐ பீப்புள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரமே இருக்காது. क्योंकि जब आप लोग ये स्पेशल एचआईवी परिवार को जाते शुरू करेंगे तो आपको समय ही बचेगा नहीं। ஒருவேளை அவங்க நம்ம சர்ச்சுக்கு வர முடியாது, அவங்கள நீங்க நேர்ல போய் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். शायद वो आपके समाचार कीजिएगा, परमेश्वर आपसे बहुत प्रसन्न होते हैं। அந்த யோனா மக்களை தேட வேண்டிய நேரத்திலே ஆமணக்கு மரத்தை தேடினான். योना जो है लोगों को देखने का वो विचार को छोड़कर उस पेड़ के पीछे वो लग गया। தேவன் நம்மை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर यहाँ पर रहने वाले एक एक व्यक्ति को आशीष करें। அதனால ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். एक छोटा सा प्रार्थना करके मैं खत्म करूंगा। அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தேடக்கூடாது, ஆமணக்கு செடியை தேடக்கூடாது, மக்களை தேடணும். நீர் எப்படி ஓடி ஓடி ஊழியம் பண்ணீரோ அதை போல ஓடி ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபைதார். விசேஷமாக இந்த நாளிலே அதிகமான மக்களை கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். போன தடவை அடிமை கூட ரொம்ப கம்மியாயிட்டாங்க, நீ வருத்தப்பட்டது உண்டு, நீ பண்ணியிருக்கிற ஸ்தோத்திரம். இனிமேல் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்க, நேரத்தை உமக்கு ஒதுக்கி கொடுக்க எங்க வாழ்க்கையில நாங்க உமக்காக வாழ கிருபைதார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்க தவறுனே. ஆமென்.